ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மேட் தெரியுமா? ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே எக்ஸ்பென்சிவான பர்ஃப்யூம் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி மூலமாக சொந்த காசுலேயே ஒருத்தர் பைக் உருவாக்கியிருக்காரு போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உலகத்திலே பயங்கர விலை உயர்ந்த ஒரு பர்ஃப்யூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளீவ் கிறிஸ்டியன் நம்பர் 1 சொல்ல போகிற இந்த பேஷன் கார்டன் பர்ஃப்யூம் தான். ஸோ இந்த பர்ஃப்யூமோட 30 ml எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,43,000 சொல்கிறாங்க. இந்த பர்ஃப்யூம்குள்ளே அந்த அளவுக்கு என்ன இருக்குன்றது தெரியல. ஆனால் அந்த பர்ஃப்யூமோட பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 டைமண்ட்ஸ் கிட்ட பொறுத்து இருக்காங்களா. ஸோ இந்த டைமண்டோட வேல்யூமே சேர்த்து இந்த பர்ஃப்யூமோட வேல்யூ பயங்கரமாக உயர்த்திருக்கு. பெட்ரோல் விலை பயங்கரமாக ஏறிட்டே இருக்கிறதுனால சராசரி மக்கள் நிறைய பேர் பயங்கரமாக பாதிச்சுட்டு இருக்காங்க. இதனாலே புது புது யோசனை அவங்களுக்கு உருவாகிட்டே இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவை சேர்ந்த ஒருத்தர் அவரோட 15 வருஷம் பழமையான ஒரு பைக்கை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இன்ஜினை அப்படியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக காரில் போடுற பேட்டரிஸ்லாம் பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி பைக்கை அவர் உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரியான ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் பெட்ரோலோட விலை உயர்வு மட்டும்தான். உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் ஒவ்வொரு வருஷமும் அதிகமான மின்னல்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதில் கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமான மின்னல்கள் தாக்கம் ஏற்பட்டிருக்கான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,00,000 முறை பார்த்தீங்கன்னா மின்னல்கள் தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அதில் தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1323 முறை பார்த்தீங்கன்னா மின்னல்களோட தாக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் உயிரிழப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா போன்ற நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மின்னல்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாங்க. பூமியில் நிறைய விஷயம் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிலம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கடலில் ஏற்பட்ட அலைகள் முதற்கொண்டு பூமியில் நிறைய விஷயங்கள் நிலையாக இருக்கிறதுக்கு காரணம் நிலா தான். ஆனால் நிலா பார்த்தீங்கன்னா பூமியை விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏர்த்தை விட்டு பூமி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அதாவது நத்த மூவ் ஆகிற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா பூமியை விட்டு நிலா தள்ளி போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிலா முழுமையாக பூமியை விட்டு போயிடுச்சுன்னா பூமியில் பல மாற்றங்கள் ஏற்படும் சொல்லிட்டு விஞ்ஞானிகள் இப்போவே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. உலகத்தில் பணக்கார நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இங்கிலாந்து அப்படி இல்லைனா யூஎஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலே ஒரு காலத்தில் பணக்கார நாடாக இருந்த கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். 18th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்திலே நம்பர் 1 பணக்கார நாடாக பார்த்தீங்கன்னா இந்தியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரிஸ்லாம் உள்ளே இந்தியாவோட எல்லா தங்கம் மற்றும் நிறைய பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு போனதுனால இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போது முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு.